Good afternoon. I am Dr. Hariharan, practicing at Warayur, Trichirappalli town since 1990. I have been seen nearly 50 to 60 cases per day since my practices started. I want to tell something regarding the pro and prebiotic regarding this. Shall I start? ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையின் போதும் அதற்கு பின்னரும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆன்டிபயாட்டிக் மற்றும் அமிலத்தன்மை உத்திகள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், பாக்டீரியா நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் இன்றியமையாதவை. இருப்பினும் அவற்றின் பயன்பாடு உடல் நுண்ணுயிரின் மென்மையான சமநிலையை சீர்குலைக்கும். இந்த இடையூறு வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது அஜீரணம் போன்ற இரைப்பை குடல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். கூடுதலாக ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையானது வயிற்றின் இயற்கையான அமிலத்தன்மையையும் பாதிக்கலாம். உடலின் இயற்கையான சமநிலை மற்றும் அமிலத்தன்மையை ஆதரிக்க மற்றும் ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையின் போது மற்றும் அதற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க பல உத்திகளை பின்பற்றலாம். 1. புரோபயாட்டிக்குகள். ஆன்டிபயாட்டிக்கின் சிகிச்சையின் போது மற்றும் அதற்கு பிறகு குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க மிகவும் பயனுள்ள வழிகளுள் ஒன்று புரோபயாட்டிகளை உட்கொள்வது ஆகும். நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் குறைந்துவிட்ட ஆரோக்கியமான நுண்ணுயிர்களால் உடலை நிரப்ப இந்த உயிருள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் உதவுகின்றன. குறித்த உணவுகளான தயிர், காபீர், சாக்லேட் மற்றும் கின்சி போன்றவற்றில் புரோபயாட்டிகள் காணப்படுகின்றன. மருந்தில் குறுக்கிடுவதை தவிர்க்க ஆன்டிபயாட்டிக் டோஸுக்கு பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு புரோபயாட்டிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. 2. ப்ரீபயாட்டிக்குகள். ப்ரீபயாட்டிக்குகள் குடலில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்கும் இலைகள். அவை ஏற்கனவே இருக்கும் பாக்டீரியாவை வளர்க்க உதவுகின்றன. பூண்டு, வெங்காயம், லீக்ஸ், ஆஸ்பரகஸ், வாழைப்பழங்கள் மற்றும் முழு தானியங்கள் ஆகியவை ப்ரீபயாட்டிகள் நிறைந்த உணவுகள். ஆரோக்கியமான உணவு. நார்ச்சத்து, பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் நிறைந்த சீரான உணவை உட்கொள்வது ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை பராமரிக்க உதவும். இந்த உணவுகள் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் செழித்து உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. வயிற்று அமிலத்தை கண்காணிக்கவும். சில நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் வயிற்றின் முறையான அமிலத்தன்மையை பாதிக்கலாம். இது அஜீரணம் மற்றும் நெஞ்செரிச்சலுக்கு வழிவகுக்கும். 1. கவுண்டரில் கிடைக்கும் ஆன்டாக்சிடுகள் அமிலத்தன்மை தொடர்பான அறிகுறிகளை போக்கலாம். ஆனால் அவற்றை கவனமாக பயன்படுத்துவது அவசியம். பிந்தைய ஆன்டிபயாட்டிக் உத்திகள். ஆன்டிபயாட்டிக் சிகிச்சைக்கு பிறகு சமநிலையை மீட்டெடுக்க உடல் குணப்படுத்தும் கட்டத்தை கவனியுங்கள். புரோபயாட்டிக்குகள் மற்றும் ப்ரீபயாட்டிக்குகளை சில வாரங்கள் தொடர்ந்து எடுத்து ஆரோக்கியமான நார்ச்சத்து நிறைந்த உணவை பராமரிக்கவும். தேவையற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை தவிர்க்கவும். நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பாக்டீரியா நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அவசியமானாலும் அதிகப்படியான அல்லது தவறான பயன்பாடு குடல் நுண்ணுயிருக்கு தீங்கு விளைவிக்கும். சுகாதார வழங்குனரால் பரிந்துரைக்கப்படும் வரை நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உட்கொள்வதை தவிர்க்கவும். மேலும் சிகிச்சையின் முழு போக்கையும் எப்போதும் முடிக்கவும். ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையின் போது மற்றும் அதற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு முக்கியமானது. தனி பயனாக்கப்பட்ட ஆலோசனை மற்றும் சிகிச்சை திட்டங்களுக்கு எப்போதும் உங்கள் சுகாதார வல்லுநரை அணுகவும் என்பதை நினைவில் கொள்ளவும். பொதுவாக நம்மளுடைய பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்றது அதிகமாயிட்டு தான் வருது. அது இல்லாமல் நோயாளிகள் தானாகவே மருந்து கடைகளுக்கு சென்று தானாகவே ஆன்டிபயோட்டிக்களை வாங்கி உட்கொள்வதன் மூலமாகவும் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை தாங்களாகவே இழந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே
எந்த விதமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளையும் தேவையின்றி அவசியம் மேற்பட்டால் ஒழிய கடையில் மருத்துவருடைய ஆலோசனை இன்றி வாங்கி சாப்பிடக் கூடாது. இது முக்கியமாக நோயாளிகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. எந்த விதமான நோய் தொற்று ஏற்பட்டாலும் சம்பந்தப்பட்ட உங்க குடும்ப வைத்தியரையோ குடும்ப மருத்துவ ஆலோசனையரையோ நீங்க கலந்து ஆலோசித்து அவரு உங்களுக்கு தேவையான சரியான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்ணுவார். அந்த மருந்துகளை குறிப்பிட்ட காலத்திற்கு சரியாக அளவில் சரியான டாக்டர் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பெரும்பாலான நோயாளிகள் நோயாளியின் சிம்டம்ஸ் மறைந்த உடனே ஆன்டிபயோட்டிக்களை உடனே நிறுத்தி விடுவார்கள். ஒன்று. பிறகு அதே சிம்டம்ஸ் எப்பொழுதெல்லாம் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தானாகவே வாங்கி சாப்பிட்டுக் கொள்வார்கள். இது வயிற்றில் குடலில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிவை அதிகப்படுத்தும். எனவே தானாகவே நுண்ணுயிர்கள் அழிந்து போகும் பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆக தானாக மருந்து வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்திகளை உண்டாக்குவதற்காக டாக்டர்கள் பரிந்துரை செய்யப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை குறிப்பிட்ட கால அளவில் எடுத்துக்கொண்டு அதோட ப்ரீபயாட்டிகள் புரோபயாட்டிகளை டாக்டர் அட்வைஸ் செய்தால் அதையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லது ஆன்டிபயாட்டிக் கோர்ஸ் முடிந்த பிறகு ப்ரீபயாட்டிகளோ புரோபயாட்டிகளையோ சேர்த்து எடுத்துக்கொண்டால் உடலின் நன்மை செய்ய பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை நம்ம அதிகப்படுத்துவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்துகிறோம். இது நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் தான் உடலின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. எனவே ப்ரீ அண்ட் புரோபயாட்டிகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் ஆன்டிபயாட்டிக்கினால் ஏற்படக்கூடிய சில தீமைகளை நம்ம தவிர்க்கலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் வலிமை வருவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிக்கொண்டே வரும். இதை தவறாக எண்ணாமல் உங்க குடும்ப மருத்துவரின் ஆலோசனை பிரகாரம் உட்கொண்டு வந்தால் நிச்சயமாக இதில் பலன் பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அது தவிர இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக்குகளை நாம் முன்பு சொன்னது பிரகாரம் தாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக மிகவும் மலிவான விலையில் கிடைக்கக்கூடியது, எளிதில் அரிதில் வீட்டில் கிடைக்கக்கூடிய பழைய சோறு. முதல் நாள் வடித்த சாதத்தில் முதல் நாள் நைட்டு தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் அந்த நீராகாரத்தை பழைய சோறை சாப்பிட்டு வந்தால் அதில் மிக அதிக அளவு சத்துக்கள் இருப்பதால் அது குடலின் வலிமை தன்மை குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள ஏதுவாக இருக்கிறது. ஆதலால் மருத்துவரின் ஆலோசனைகளை நன்கு கவனித்து கேட்டு இந்த மருந்தின் பயனை தெரிந்து கொண்டு அதை அவர்கள் குறிப்பிட்ட கால அளவில் பார்த்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உடல் இரைப்பை குடல் அதனுடைய வலிமை தன்மையையும் அதிகப்படுத்த இது அதிகமாக உதவு செய்கிறது. அதனால் இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவதன் மூலம் நம் எதிர்ப்பு சக்தியை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக பயன்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி தான் மனிதனை முழுமையாக நோயிலிருந்து நம்மளை காப்பாற்ற உதவுகிறது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை நாம விரயமாக்காமல் அதை நான் சொன்ன வழிமுறைகளின் மூலமாக பெற்று உடலின் வளத்தை இரைப்பை குடலின் வளத்தை நாம் பெருக்குவதன் மூலமாக நாம் நோய் எதிர்ப்பு சக்தி பெற அதிகமாக வழிவகுக்கும். ஆகவே ஆன்டிபயோட்டிக்குகளை தன்னிச்சையாக உண்டு நல்ல மருத்துவரின் அனுமதி இல்லாமல் அவர்களுடைய பரிகாரம் புரிதல் இல்லாமல் வாங்கி உட்கொண்டு வருவதை தவிர்த்து ப்ரோபயோட்டிக்குகளை எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை மருத்துவரின் ஆலோசனையின் பிரகாரம் தாங்கள் நோயாளிகள் பெற்று அதன் பிரகாரம் பாதித்து வந்தால் நம் உடல்நிலையை சமச்சீராக வைத்திருக்க முடியும். குறிப்பாக குடல் பாகத்தை
இரைப்பை பாகத்தையும் நாம் சுத்தமாக வைத்துக்கொண்டு அதற்கு வலிமை ஏற்றுவதன் மூலம் உடலில் செரிமான மண்டலம் சீராக நடைபெறுவதும் டயரியா போன்ற வியாதிகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள ஏதுவாகும். உடலின் எதிர்ப்பு சக்தி குறைந்ததன் மூலம் பல நோய்களுக்கு ஆட்பட்டு உடலில் இழப்பு ஏற்படுவதை நாம் தவிர்க்க முடியும். ஆகவே இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டு வழி செய்து வந்தால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வாய்ப்பு உண்டு. இதை நோயாளிகள் கவனமாக கேட்டு அதை வழிபடுத்த விரும்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்குகளை கடையில் வாங்கி சாப்பிடுவது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க அடுத்ததாக முக்கியமாக செய்ய வேண்டியது, ஒரு முறை டாக்டர் ஒரு நோயாளிக்கு ஒரு நோய்க்காக கொடுத்த ஆன்டிபயோட்டிக்களை அதே நோய்க்கு பின்னாடி வரும் பொழுது தானாகவே எடுத்துக்கொள்வது மிக மிக தவறானதாகும். ஏனென்றால் ஆன்டிபயோட்டிக்குகள் எவ்வளவு நுண்ணுயிர் கொல்லியாக செயல்படுவதோ அதே போல உடலின் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களையும் தான் அழித்துவிடும். அப்ப நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் அளவு குறைய குறைய செரிமான சக்தி குறைந்து வரும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், டயரியா போன்ற நோய்களுக்கும் ஏதுவாக அது விளைவிப்பை ஏற்படுத்தும். ஆகவே தானாகவே மருந்து வாங்கி ஆன்டிபயோட்டிக்களை உட்கொள்ளாமல் மருத்துவர் குறிப்பிடும் ஆன்டிபயோட்டிக்களை மட்டும் உட்கொண்டு அதோடு சேர்த்து ப்ரீபயோட்டிகள் புரோபயோட்டிக்களை நாம் உட்கொண்டு வந்தால் உடலின் செரிமான சக்தியை அதிகப்படுத்தி குடலின் வலிமையை அதிகப்படுத்துவதன் மூலமாக நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக பெற முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக பெற்று வந்தால்தான் பிற நோய்களிலிருந்து நாம் விடுப்பு பெறுவதற்கு அதிகமாக உதவி செய்ய ஏதுவாக இருக்கும். எனவே டாக்டர் சொல்லுகின்ற மருந்தை மட்டும் அல்லாமல் இது தேவையற்ற மருந்து, இந்த ப்ரீபயோட்டிக் புரோபயோட்டிக்கள் எதுக்கு எழுதுகிறார், அது நோய்க்கொல்லி மட்டும் உயிர்கொல்லி மருந்து மட்டும் சாப்பிட்டால் போதுமே என்று தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டு செய்யாமல் அவர் எழுதி கொடுக்கின்ற மருந்துக்களை சரியான கால அளவில் சரியான முறையில் சாப்பிட்டு உடலின் வலிமையை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று நீண்ட வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன்.